வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்தானம் நடிப்பில் உருவாகியுள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை பற்றியும் மற்றும் சூரி நடிப்பில் உருவாகியுள்ள மாமன் படத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை பற்றி பார்ப்போம். படத்தில் பெருசாக கதை ஒன்றும் இல்லை. படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிய காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சி. படமும் அருமையாக வந்துருந்துச்சி. நம்ம சேனலில் நம்ம டூட்டியை பொறுத்து ஃபஸ்ட்டு டே அல்லது செகண்ட் டே ரிவ்யூ வரும். அதே மாதிரி இன்றைக்கி 2வது நாள் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். நேற்று ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவிக்கு. அந்த அளவுக்குலாம் மூவி இல்லை. கண்டிப்பாக ஒரு தடவை மூவி கன்ஃபார்ம் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தஃபுல்லான மூவி தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். படத்தில் டெக்னீஷியன் சைடு செம்ம வேலை பார்த்துருக்காங்க. டெக்னீஷியன் சைடில் சரியான குவாலிட்டியில் மூவி வந்திருக்கு. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். ஏகப்பட்ட காமெடி ஆக்டர்ஸ் இருந்தாலும் காமெடி எடுக்கலை, செட் ஆகலை அப்படின்னாலும் லொல்லு சபா, மொட்டை ராஜேந்திரன், சந்தானம் இவங்க காமெடி டைமிங்லாம் நல்லா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சி. சந்தானத்தோட நடிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. சந்தானம் ப்ளஸ் மொட்டை ராஜேந்திரன் அவங்க 2 பேர் நடிப்பும் ஜம்முன்னு இருந்துச்சு. அந்தளவுக்கு அருமையாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அதே மாதிரி ஹீரோயினிஸ் ஒரு 4 ஹீரோயினி இருக்காங்க. 4 பேரையும் நல்லா கிளாமராக காட்டியிருந்தாங்க. நல்லா ஜம்முன்னு நடிக்க வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க அருமையாக இருந்துச்சு. இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே படத்தில் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா பேயை பார்த்தா ஒரு பயமே வரலை. அந்தளவுக்கு அந்த பேய் கேரக்டரை கரெக்டாக வடிவமைக்கலை. பேய் பார்த்தா அந்தளவுக்கு பயம் இல்லை. அது ஒன்று என்னுடைய பார்வைக்கு நெகட்டிவாக தோணுச்சு. ஏன்னா இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. காமெடியே ஃபேஸ் பண்ணி எடுக்கிறதுனால பேய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாததுனால மிச்சப்படி பெருசாக எதுவுமே நமக்கு குறைய தோணலை. படத்தில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மூவி தான். சந்தான படம் எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் கண்டிப்பாக இந்த மூவியும் இருக்கும். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. சந்தான மூவி எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் இந்த மூவியும் கண்டிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓவரால் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஹிட் ரேஞ்சில் உள்ள மூவி தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல். ஓகே, இப்போ சூரி நடிப்பில் உருவாகி உள்ள மாமன் படத்தை பற்றி பார்ப்போம். மாமன் படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா சூரியோட அக்காவுக்கு 10 வருஷமாக குழந்தை இருக்காது. அதனால் சூரி தான் அவங்க அக்காவை நல்லா பாசமாக பார்த்துக்கூடுவாங்க, வச்சுக்கூடுவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கிடச்சிருக்கும். அந்த குழந்தைய சூரி தான் நல்லா வளர்ப்பார். அப்பா பாசம் அம்மா பாசம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு மாமா அந்த அளவுக்கு சூரி வளர்த்துருப்பார் அந்த குழந்தைய. அந்த குழந்தையும் மாமா மாமா அப்படின்னு தான் மூச்சுக்கு 300 தடவை சொல்லும். இதில் சூரிக்கு ஒரு லவ் இருக்கும். ஐஸ்வர்யா ஹீரோயினி, சூரி அவங்களும் லவ்வர்ஸ். அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்க பீஸ்ஃபுல்லாக வாழ முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த குழந்தை மாமா மாமான்னு சொல்லிட்டு சூரியால் அவர் ஒய்ஃபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த குழந்தை எனி டைமும் சூரி கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. அதனால் சூரி ஒய்ஃபுக்கும் சூரிக்கும் பிரிவு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் அந்த மாமன் படத்தோட கதை. படம் அருமையாக எடுத்திருக்காங்கங்க. படத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நார்மலாக ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே கலந்து ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபுல் சென்டிமெண்ட். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சொட்டு கண்ணீராவது உங்கள் கண்ணில் இருந்து வராமல் யாருமே வெளியே வர முடியாது. அந்தளவுக்கு எமோஷ்னலாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்கும். படத்தில் சூரி நடிப்பும் அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஐஸ்வர்யா நடிப்பும் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த அளவுக்கு செம்மையாக நடித்து கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த தம்பி, ஒரு சின்ன தம்பி தான் சூரிக்கு மருமகனாக நடிச்சிருப்பான், அக்கா பையனா. அந்த தம்பி நடிப்பு ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த தம்பிக்கு ஃப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு இந்த வயசில் நல்ல நடிப்பு அவருக்கு வருது. சிரிக்க வேண்டிய இடத்துல சடனாக சிரிக்காரு, அழுக வேண்டிய இடத்துல சடனாக அழுகுறாரு. அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த தம்பி நடிப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு என்னுடைய பார்வைக்கு தோணுது. படம் ஃபுல்லாக பாசிட்டிவ் தாங்க. குறை அப்படின்னு படத்தில் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய பார்வைக்கு மியூசிக் கொஞ்சம் டெக்னீஷியன்ஸாக கொஞ்சம் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னுடைய பார்வைக்கு தோணுச்சு. பவர் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. டெக்னீஷியன் சைடில் கொஞ்சம் ஒர்க் கம்மிங்கிற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தோணுச்சு. மிச்சப்படி கதையாகவும் ஆக்டர்ஸ் நடிப்பும் அந்த அளவுக்கு போர் அடிக்காமல் செம்மையாக மூவி போணுச்சு. கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை இந்த மாதிரி ஃபேமிலி படத்தோடைய ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மாமன் மூவி கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் என்பதை நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிடுறோம். மாமன் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த 2 மூவியில் எது வெற்றி படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக மாமன் மூவி தான் வெற்றி படம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலின் கணிப்பு அடிப்படையில் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மூவிக்கு போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சாய்ஸாக மாமன் மூவியை வச்சுக்கோங்க, செகண்ட் சாய்ஸாக டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவியை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமைக்கும். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.